எதனால அஜித்குமார் அவர்கள் கஸ்டடியில் இருக்கும்போது இறந்துட்டாரு அப்படிங்கிற பல கேள்விகளோட இந்த கேஸ் ஓபன் அப் ஆயிருக்கு. அஜித்குமார் அவர்கள் ஒரு கோயில்ல ஊழியரா இருக்காரு. கோயில்ல ஊழியரா இருக்கக்கூடிய அஜித்குமார் அவர்கள் எதுக்காக போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க, அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அஜித்குமார் அவர்கள் ஏன் இறந்துடுறாரு அப்படிங்கிற பல கேள்விகள் இந்த கேஸ்ல இருக்கு. சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய திரிப்பவனம் போலீஸ் ஸ்டேஷன் தான் அஜித்குமார் அவர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 பேர் அஜித்குமார் அவர்கள் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான செயல்பாடு எடுத்திருக்காங்க. இந்த செயல்பாடாகப்பட்டது ஒரு கம்ப்ளைண்ட்னால போலீஸ் எடுத்ததா சொல்லப்படுது. கோயிலுடைய தற்காலிக ஊழியரா அஜித்குமார் அவர்கள் இருந்துட்டு இருந்தாரு. அப்போ டாக்டர் நிகிதா அவர்கள் தங்களுடைய தாயார் சிவகாமி அம்மா, அவங்களுடைய ஏஜ் 76. அஜித்குமார் அவர்கள் வீல் சேர் எடுத்துகிட்டு அவங்களை அசிஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கார். அந்த தருணத்தில் அஜித்குமார் அவர்கள் காரை போயிட்டு பார்க் பண்ணவும் சொல்லியிருக்காங்க. அஜித்குமார் அவர்கள் பார்க் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தா காரில் 9.5 சவரம் நகையும் கிட்டத்தட்ட 2500 ரூபா கேஷும் காரில் இருந்தது காணோம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க திரிப்பவனம் போலீஸ் ஸ்டேஷனில்.